பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இந்த 3 மாதங்களும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்த வழிநடத்த கிருபைகளுக்கு நம்ம முதலாவது நன்றி செலுத்துவோம். இந்த 4வது மாதத்தை, புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு துதிகளை செலுத்துவோம். இன்றைக்கான வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாத்ராகமம் 33:14. அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது தேவன் சொன்ன வார்த்தை தான் இந்த வசனம். அதே போல தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும்போது நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மை நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது, நம்ம விசேஷித்தவர்களாய் மாறுவோம் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும்போது. ரெண்டாவது, அவர் கிருபையை கொடுக்கிறார். மூன்றாவது, மகிமையை கொடுக்கிறார். முதலாவது பார்க்கலாம், நம்ம விசேஷித்தவர்களாய் மாறுவோம். ஏன்னா நம்ம ஆண்டவரை நம்ம முன்பதாக வச்சுட்டு ஒரு காரியம் நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக தான் நமக்கு இருக்கும். அன்றைக்கு எப்படி கானான் தேச பிரயாணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகிற அந்த பிரயாணத்தில் பல தடைகள் அவங்களுக்கு, செங்கடல், யோர்தான், எரிகோ கோட்டை, வனாந்தரமான சூழ்நிலைன்னு. ஆனால் ஆண்டவர் ஜனங்களுக்கு தேவையான அந்த உணவு கூட காரியம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு முன்பாக செல்ல போய் தான் அந்த பிரயாணத்தை அவ்வளோ அற்புதமாக ஆச்சரியமாக கர்த்தர் மாற்றுதாங்க. அது போல தான் நம்மளுடைய பிரயாணத்துலேயும் ஆண்டவரை முன்பதாக வைக்கும்போது நமக்கு ஜெயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ஜனங்கள் பார்த்து சொல்லுவாங்க, இவங்க கர்த்தருடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து பயந்தாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கு நம்ம கூட ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு முன்பாக சில மனுஷங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லார் முன்னாடியும் ஆண்டவர் நம்மளை விசேஷித்தவர்களாக காட்டுறாங்க. ரெண்டாவது, கிருபை. கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடச்சிருக்கு. தகுதியே இல்லாத நம்ம தகுதிப்படுத்தி அவர் நமக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார். அந்த கிருபை எப்படின்னு பாருங்களேன். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கும்போது நமக்கு அந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான கிருபையும் அவர் கொடுத்துருக்கிறார். அந்த நித்திய வாழ்க்கைக்கு அவர் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிற வரை அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்துருக்கிறார். ரெண்டாவது, நம்ம கிருபை பெற்றவங்களாக இருக்கோம். மூணாவது, மகிமை. அந்த கிருபை நமக்கு கிடைக்கும் போதே கர்த்தர் அவருடைய மகிமையை நாம் காண செய்கிறாரு. ஏன்னா இன்றைக்கு சீனாய் மலையில் மோசே கர்த்தருடைய மகிமையை அவர் பார்த்தாரு. அப்படி கர்த்தருடைய மகிமையை பார்க்க செய்தது போல் இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேலேயும் அந்த மகிமை தங்கி இருக்கும். அந்த மகிமை நம்மளை நடத்தும். அந்த மகிமை நம்ம கூடவே இருக்கும்போது நம்ம பிரயாணத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் வெற்றியுள்ள வாழ்க்கையை தாரார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்மளோட ஊழியமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்குறார். அதனால் இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை சொல்லி தியானிங்க. இன்னும் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட பேசி இந்த வார்த்தையை தியானிங்க. ஏன்னா இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய சமூகம் நம்ம கூடவே இருக்கணும். ஆண்டவருடைய மகிமையை, கிருபையை நம்ம விசேஷித்தவர்கள் ஒவ்வொன்று